ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த சூப்பர் சாஃப்டான நல்ல டெலிஷியஸான பூரண கொழுக்கட்டையை செஞ்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த கொழுக்கட்டையை எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடைகளில் வாங்கக்கூடிய இடியாப்ப மாவு இல்லை கடைகளில் வாங்கக்கூடிய பச்சரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 2 to 3 பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக அடுத்ததாக நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாவு பிசைகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம சுடுதண்ணி தான் ஆட் பண்ணணும். பச்சை தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வெந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சுடுதண்ணி ஊற்றி இந்த மாவு பிசைகிறப்ப இது வெந்ததுக்கப்புறமும் கூட நல்லா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சுடுதண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும். நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்ததால் எனக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்தது. நீங்கள் எடுக்கக்கூடிய மாவை பொறுத்து இந்த அளவு மாறுபடலாம். அதனால் சுடுதண்ணியை ஒரே நேரமாக ஊற்றிடாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை பிசைஞ்சுக்கணும். நமக்கு தண்ணியோட அளவு கரெக்டாக தெரிஞ்சால் கூட ஒரே நேரமாக அதை ஊற்றி பிசையாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுக்கிறப்ப நமக்கு இது கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை நீங்கள் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போல் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் கூட மாவு ட்ரையாக இருக்கக்கூடாது. அதாவது ட்ரையாக இருக்கக்கூடிய மாவு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதே நேரத்தில் ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப கொலன்னு அந்த மாதிரி கூட இருக்கக்கூடாது. ஒரு கரெக்டான அளவு உங்களுக்கு பார்க்குறப்பயே தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். கரெக்டாக இந்த ஸ்டேஜுக்கு மாவு கொண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் உடனே கையை வச்சு பிசைய வேண்டாம். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா இது ஆறட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும். அந்த ஸ்டேஜில் இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இது அரிசி மாவு அப்படிங்கிறதுனால. ஸோ இது நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கான மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பூரணம் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பூரணம் ரெடி பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி தேங்காய் பூரணம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் நம்ம துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம பச்சரிசி மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நான் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 2 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை இந்த நெய்லேயே ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். 3 to 4 மினிட்ஸ் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். வெல்லத்தை டைரெக்டாக ஆட் பண்ணிடக்கூடாது. 1 கப் தேங்காய்க்கு 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா வெல்லத்தை நான் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், தேங்காய் ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெல்லப்பாகு அதை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா இது ரொம்ப லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம கைவிடாமல் இதை கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது நல்லா திக்காகி ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்படி வரதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் இதை நம்ம நல்லா இது பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இது ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை செய்கிறப்போ இந்த பூரணத்தை அந்த கொழுக்கட்டையில் வைக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணுறப்போ இந்த பூரணத்தை ஒரு ஸ்பூனாக எடுத்து ஸ்பூன்லேயே கூட நீங்கள் அதில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பூரணம் வைக்கிறதுக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூரணம் வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்ததான் நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொழுக்கட்டை மாவுலேருந்து கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நெய் அப்படி இல்லைனா ஆயில் கண்டிப்பாக கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால கையில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கையில் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த மாவு வந்து நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கணும். அதாவது ஃபஸ்ட்டில் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த மாவை வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்ததுக்கப்புறமா சென்டரில் இருக்கக்கூடிய மாவையும் வந்து நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கப் மாதிரி இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த கொழுக்கட்டை மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம பூரணத்தை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பூரணத்தை வந்து இதோட வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக அந்த பூரணத்தை வைக்கிறது விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட ஸ்பூனில் வந்து பூரணம் அதை வச்சுட்டு நீங்கள் இதை மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக க்ளோஸ் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக வந்து கவர் ஆகணும். அந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா கொழுக்கட்டைகளுமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். விரிசல் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கொழுக்கட்டை எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தால் அதில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இட்லி பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதை ஸ்டீம் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு ஆவி வந்ததுக்கப்புறமா இதை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பர் சாஃப்டான நல்லா டெலிஷியஸான தேங்காய் பூரண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.